வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ராம்போ அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படம் தியேட்டர்ல எல்லாம் வெளியாகல, டைரக்டா சன் நெக்ஸ்ட்ல ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முத்தையா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அருள்நிதியும் தானியாவும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளாட்டை சொன்னா நிறைய ஸ்பாயிலர் ஆயிடும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஐ பட்டனை பிரஸ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை திருச்சியில் ஆரம்பிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு அப்பா பையன் வாங்கியிருக்க மார்க்கை பாக்குறாரு. 95 100ன்ற மாதிரி வாங்கியிருக்கான். இந்த வாட்டியும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்லப்பா, புதுசா வந்த பையன் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இப்ப அப்பா இருக்காருல, அந்த புதுசா வந்த பையனை முறைச்சு பாக்குறாரு. இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காரு போல. அந்த புதுசா வந்த பையன் ஃபுட் பாய்சன்னால இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த விஷயத்த அப்பா கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் இதை பண்ணிருக்காரு அப்படின்றது பையனுக்கு புரியுது. எப்பவுமே நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும். நீ ஃபர்ஸ்ட் வரதுக்கு யாராவது தடையா இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அவங்கள என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. சரிப்பா அப்படின்ற மாதிரி இந்த பையனும் ஏத்துக்கிறான். இப்போ ஒரு அனாதை ஆசிரமத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஆசிரமத்தை சாந்தின்னு ஒருத்தங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருக்கான், பேரு ராம்போ அப்படின்றது. இப்ப அம்மா கிட்ட பேசுறதுக்காக வரான். ஆக்சுவலா இவனுக்கு அப்பா இல்ல போல. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, எல்லாருமே அப்பாவை கூட்டு வருவாங்க, நான் மட்டும் தனியா போகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கான். அதுக்கு அம்மா இருக்காங்கல்ல, உனக்காவது நான் இருக்கேன், சிலருக்குலாம் 2 பேருமே இல்லாம கஷ்டப்படுறாங்க, நீயும் பார்க்க தானே செய்யற, அப்படி இருக்கும்போது இதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் இருக்கிற வரைக்கும் இங்க இருக்க எல்லா பசங்களையும் என்னோட பசங்க மாதிரி பார்த்துப்பேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நீ தான் இந்த பசங்களை எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாங்க. சரிமா அப்படின்ற மாதிரி பையன் ஏத்துக்கிறான். இங்கதான் ராம்போன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப திருச்சியில இருக்க ஒரு காலேஜை காட்டுறாங்க. இந்த காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, திடீர்னு மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எதுக்காக இந்த தற்கொலையை பண்ணாங்கன்னு தெரியல. இது சார்ந்து இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு பிரச்சனை எல்லாம் வருது. காலேஜ் மேனேஜ்மெண்ட் மேலதான் தப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு பொண்ணு சாட்சி சொல்றதா இருக்கும். அவங்க பேரு மலர் அப்படின்றது. அவங்களால நேரடியா வர முடியாது, வீடியோ கால்ல பேசுறதா சொல்லியிருப்பாங்க. ஆனா வீடியோ கால்ல கூட அவங்களால கனெக்ட் ஆக முடியல. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு போல. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணோட தரப்பு லாயர் இருக்கார்ல, இன்னும் டைம் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி, இந்த நாள் வரைக்கும் டைம் தரோம், கோர்ட்ல வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரா சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அந்த காலேஜோட நிர்வாகத்து சைடுல இருந்து சதான்ற ஒரு பொண்ணு தான் வந்திருக்காங்க. அந்த சதாவும் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த காலேஜ் நிர்வாகத்தோட ஓனர் பேரு கௌதம் போல. இது எப்படி கௌதம் கிட்ட சொல்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. மேடம், எப்படி மேடம் சொல்றது அப்படின்ற மாதிரி இவங்களோட லாயர் வேற கேட்கிறாரு. எப்படி சொல்றதா, வாயால தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா சொல்றாங்க. மேடம், நான் சொன்னா கோவப்படுவாரு, நீங்களே எப்படியாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த லாயர் சொல்லிட்டாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப கௌதம பாக்குறதுக்காக வராங்க. அந்த கௌதம் இருக்காருல, பாக்ஸிங் பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க வந்தோடனே என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. இல்ல கௌதம், அந்த மலரு வீடியோ கால்ல வரல, ஆனா மலரு நேரடியா வரதுக்கு இன்னும் டைம் தந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ நேரடியா வரக்கூடாது, அதுக்குள்ள அவ கதையை முடிக்கணும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த கௌதமோ சொல்லிட்டாரு. ஆக்சுவலா மலர் எங்க இருக்காங்கன்னு ஒருத்தருக்கு தெரியும் போல. அவரை இவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவரை பயங்கரமா அடிச்சிருக்காங்க. ஆனா அவர் வாயை திறந்து உண்மையை சொல்ல மாட்டாரு. ஒழுங்கா சொல்லு, இல்லனா சாவடிச்சிருவேன்னு மிரட்டுறாரு. அப்ப கூட அவர் சொல்ல மாட்டாரு. நீ என்ன சாவடிக்கணும்னு நினைக்கிற, ஆனா அந்த மலர் இருக்கால, ஒன்ன சாவடிக்கிறதுக்காக ஒருத்தரை பாக்குறதுக்கு போயிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எது, என்ன சாவடிக்கிறதுக்காக ஒருத்தனை பாக்குறதுக்கு போயிருக்காளா, என்னெல்லாம் யாருமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இவன் யூஸ் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஆயுதத்தை வச்சு அடிச்சே சாவடிச்சிடுறாரு. இப்ப சென்னையில இருக்க ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. பாக்ஸிங்ல பெட்டிங்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி மேட்ச் தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும் போல. ராம்போன்னு ஒருத்தரை வர வச்சிட்டு இருக்காங்க. அவருமே சண்டை போடுறதுக்காக வராரு. ராம்போ கூட சண்டை போடுறதுக்கு புதுசா ஒரு பெரிய ஆள் வந்திருக்காரு. அவர் பார்க்க ரொம்ப ஜைஜாண்டிக்கா இருக்காரு. இந்த இடத்துக்கு மலர் அப்படின்ற பொண்ணு ராம்போவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இவர் எப்படிதான் சண்டை போடுறாரு பார்க்கலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. புதுசா ஒருத்தர் ஜைஜாண்டிக்கா வந்ததா சொன்ன பாத்தீங்களா, அவர் கூட ராம்போ முதல்ல அடிதான் வாங்கிட்டு இருக்காரு. ஆனா போக போக ராம்போ இருக்காருல, தடுத்து சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ராம்போ இருக்காருல, அந்த மலையே சாச்சிடுறாரு. இந்த இடத்த ரன் பண்ணிட்டு இருக்கவரோட பேரு மூர்த்தி அப்படின்றது. ஏசிபி சப்போர்ட்டோட தான் இந்த இடத்த ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஏசிபிக்கு கமிஷன் மாதிரி காசெல்லாம் தராரு. அதே சமயம் ஹீரோ சண்டை போட்டார்ல, அதனால ஹீரோக்கும் காசெல்லாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப ஏசிபி இருக்கார்ல, நீ அடிச்சது சாதாரண ஆள் இல்ல, ஒரு பெரிய ரவுடியோட அண்ணனை தான் அடிச்சு வச்சிருக்க, அந்த ரவுடி சும்மா விட மாட்டான், அவன் பேரு தீனா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு இருக்க ராம்போ இருக்கார்ல, எனக்கெல்லாம் சுத்தமா பயம் இல்ல,
அண்ணனையே அடிச்சிருக்கேன், தம்பி அடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும், யார் வந்தாலும் பாத்துக்கிறேன்ற மாதிரி தைரியமா பேசுறாரு. அப்போ ஓகேன்ற மாதிரி ஏசிபியா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப குருமூர்த்தின்னு ஒரு நபர் ஜெயில இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவரை பார்த்து பேசுறதுக்காக சதா வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன் தெரியல, கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியா முடியும்ன்ற மாதிரி சதா சொல்றாங்க. எல்லாம் நல்லபடியா முடியணும் அப்படின்ற மாதிரி இந்த குருமூர்த்தியும் சொல்லி இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ராம்போ ஒரு ஆசிரமத்தை தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு லேடி ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. ராம்போ ரன் பண்ணிட்டு இருக்க மாதிரி இவங்களும் ஒரு 10 பேரை வச்சு ஒரு ஆசிரமம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வருமானம் வரது நின்றுச்சு. அதனால பசங்களை கவனிச்சுக்க முடியல. யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டா என்ன பசங்களை வச்சு காசை ஏமாத்துறியான்ற மாதிரி கேக்குறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கவலைப்படாதமா, இதுக்கப்புறம் அந்த பசங்களையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப அந்த பசங்களுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் மலர் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக மலர்னு ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல, அவங்க இதெல்லாம் கவனிக்கிறாங்க. இவர்கிட்ட சண்டை போட சொல்லி தான் இவங்க கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா இப்ப மனசை மாத்திட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. என்னடி கிளம்பிட்டு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாங்க. பின்ன என்ன, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்து இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த பசங்களோட நிலைமை என்ன ஆகும், பரவாயில்ல நான் வேற யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டுக்கிறேன்னு சொல்றாங்க. அப்பதான் இவங்க தரப்பு லாயர் கிட்ட இருந்து கால் வருது. மலர் நீ ரொம்ப கவனமா இருக்கணும், அவங்க கதையை முடிக்கிறதுக்கே ட்ரை பண்ணுவாங்க, உசாரா இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி அங்கிள் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அந்த மலர் சென்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்றது சதாக்கு தெரிய வந்துருது. இப்ப சதா இருக்காங்கல்ல, இங்க இருக்க ரவுடிங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ பேரு மலர் அப்படின்றது, இவ கதையை முடிக்கணும், 10 கோடி ரூபாய் நான் தரேன், அப்படி இல்லைன்னா உயிரோட புடிச்சு தந்தா கூட போதும்ன்ற மாதிரிலாம் போட்டோவை காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் தீனான்ற ரவுடியும் இருக்காரு. இந்த தீனான்ற ரவுடியோட ஆள் இருக்காருல, இந்த பொண்ணை இப்பதான் நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆசிரமத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கும், இவர் அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. அங்க அந்த பொண்ணு நின்னாங்கல்ல, அதை இவர் கேப்சர் பண்ணிருப்பாரு. எப்படியோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் சந்தோஷப்படுறாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஏசிபியை காமிச்சாங்கல்ல, அவருமே மலர்ன்ற பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா 10 கோடி ரூபாய் கிடைக்கும்ல, அதுக்காக தான் இந்த பிளானை போடுறாரு. ஆனா இவர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த தீனா தூக்கிட்டான்னு தெரிய வருது. ச்சே, அந்த தீனா நமக்கு முன்னாடி தூக்கிட்டானே, அவன் எங்க இருக்கான்றத கண்டுபிடிக்கணும், அதுக்கு யார்கிட்ட போறதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோ தைரியமா பேசினது இவரோட மைண்டுக்குள்ள ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு போலான்னு யோசிக்கிறாரு. ராம்போ அன்னைக்கு பயங்கரமா சண்டை போட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, ஆனா ராம்போ இன்னைக்கு பயங்கரமா ரிங்கில் அடி வாங்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ராம்போ தோக்கவே செஞ்சிடுறாரு. இப்ப இவர் காசு வாங்குறதுக்காக வராரு. ராம்போ நீ அடிச்சு ஜெயிக்கிறத விட அடி வாங்கி தோத்தாதான் எனக்கு நிறைய காசு கிடைக்குது, உனக்கும் நிறைய காசு கிடைக்கும், அடுத்த கொஞ்சம் மேட்ச் நீ தோக்க தான் போற, அதுக்கு கொஞ்சம் உடம்ப தயார்படுத்திக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அந்த மூர்த்தி சொல்லிட்டு இருக்காரு. ராம்போவை பொறுத்த வரைக்கும் சொந்த ஆசிரமம் கிடையாது, வாடகைக்கு தான் எடுத்திருக்காரு போல. இப்ப ஓனருக்கு காசெல்லாம் தரதுக்காக வராரு. அந்த ஓனர் எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், என்கிட்ட வேற எந்த சேவிங்ஸும் இல்ல, அந்த ஆசிரமத்தை தான் விக்கலான் இருக்கேன், நீ வேற ஆசிரமத்தை பாத்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அச்சச்சோ, வேற ஆசிரமத்தை தேடணுமான்ற மாதிரி இவரும் ஃபீல் பண்றாரு. நமக்கு கௌதம்னு ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் குணான்னு ஒருத்தரை லாக் பண்ணி வச்சிருக்காரு. அந்த குணாவும் தெரியாம பண்ணிட்டேன்ப்பா, என்ன விட்டு அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. நீ பண்ண தப்புக்கு உன்னை விடலாம் முடியாது, சாவுன்ற மாதிரி இவரும் கண்ணை வச்சு ஷூட் பண்ணி காலி பண்றாரு. இந்த குணா யாருன்றது போக போக உங்களுக்கு தெரிய வரும். நம்ம ஹீரோவும் ஆசிரமத்துக்காக நிறைய இடத்த பாக்குறாரு. இது ஆசிரமம் நடத்த போறீங்களா, அதெல்லாம் செட்டே ஆகாது, ஆசிரமம்னா வேற இடத்த பாத்துக்கோங்கன்ற மாதிரி எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. ஆக மொத்தத்துல புதுசா எந்த இடத்துலயும் உங்களுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால திரும்பி இவர் ஓனரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எப்படியும் விற்க போறீங்கல்ல, என்கிட்டயே வித்துருங்க, எவ்வளவு காசு சொல்றீங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப இந்த ஹவுஸ் ஓனரும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா இவர் காலி பண்ண சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த ஊர்ல தீனான்ற ஒரு ரவுடி இருக்காருல்ல, அவர் இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருப்பாரு. சீக்கிரமா ஹீரோவை காலி பண்ண வைக்கிற, அதே மாதிரி அந்த இடத்தை என்கிட்ட சேல் பண்ற, கம்மி ரேட்டு தான் தருவன்ற மாதிரி அடிமாட்டு ரேட்டுக்கு கேக்குறாரு. இந்த ஓனருக்கு விக்கிறதுல விருப்பமே இல்ல, இருந்தாலும் பயந்து விக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருப்பாரு. இப்ப ஹீரோ ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாருல, அதனால ஹீரோக்கே நம்ம தரலாம், பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம்னு யோசிக்கிறாரு. சரிப்பா 6 மாசம் டைம் எடுத்துக்கோ, 2 கோடி ரூபாய் தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் 2 கோடி ரூபாய் பெறட்டணும்னு யோசிக்கிறாரு. மூர்த்திக்காக நிறைய வேலை பார்த்திருக்காருல, மூர்த்தி கிட்ட கேக்குறாரு, என்ன ராம்போ 2 கோடி ரூபாய் உனக்கு சாதாரண விஷயமா போயிருச்சா, அவ்வளவு காசுலாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவர் நக்கல் பண்றதுனால ஹீரோக்கு கோவம் வந்துருது. அவரையே அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ராம்போ மூலியமா ஒரு காரியம் ஆகணும்னு ஏசிபி யோசிச்சார் பாத்தீங்களா. ஏசிபி மூர்த்தியை பார்க்க வரும்போது தான் மூர்த்திக்கும் ஹீரோக்கும் பிரச்சனை அப்படின்றது தெரிய வருது. அவசரப்பட்டு அவங்கிட்ட எதுக்காக பிரச்சனை பண்ண, அவனை வச்சு நான் பெரிய காரியமே பிளான் பண்ணிருக்கேன், இது மூலியமா 10 கோடி ரூபாய் கிடைக்கும், 5 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் பிரிச்சுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்ல தான் உட்காந்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு ஏசிபி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
அந்த மூர்த்தி அப்படி பேசிட்டான்னு நினைக்காதப்பா, உனக்கு 2 கோடி ரூபாய் தானே வேணும், நான் அந்த காசை தரேன்ப்பா, அதுக்கு பதிலா எனக்கு ஒரு வேலை பண்ணணும், ஒரு பொண்ணை தூக்கி தரணும், அந்த பொண்ணோட போட்டோ இதுதான் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காரு. இல்ல அந்த மாதிரி வேலைலாம் நான் பண்ண மாட்டேன், ஏதாவது பிரச்சனை வர கூட எனக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவர் மறுத்துறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த விஷயத்தை பண்ணா 2 கோடி ரூபாய் கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்காக தப்பான காரியத்தை பண்ண சொல்றியா, அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி ஹீரோவும் மறுக்கிறாரு. அப்பதான் ஆசிரமத்துல இருக்க அண்ணன் கிட்ட இருந்து கால் வருது. 3 பொண்ணுங்க மட்டும் இன்னும் வரலப்பா, என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரிண்ணே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இவர் நிறைய பசங்களை படிக்க வைக்கிறாருல, ஒவ்வொரு ஸ்கூல்ல படிக்க வைப்பாரு. அந்த மாதிரி ஒரு 3 பொண்ணுங்களை ஒரு ஸ்கூல்ல படிக்க வைப்பாரு. அந்த ஸ்கூலை பாக்குறதுக்காக இவருமே வராரு. பார்த்தா அந்த 3 பொண்ணுங்களை உட்கார வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. எதுக்காக உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க டேர்ம் ஃபீஸை இன்னும் கட்டலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க, அதுக்காக இப்படி உட்கார வைப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா, உட்கார வச்சாதானே நீ கிளம்பி வருவ, அதுக்காக தான் உட்கார வச்சோம், சீக்கிரமா ஃபீஸை கட்டுற வழிய பாரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க சார் சொல்றாரு. இவருமே சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணுங்க இந்த ஸ்கூல் ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டு சேர்ந்திருப்பாங்க. ரொம்ப ஃபீஸ் வாங்குவாங்கன்றது இந்த பொண்ணுங்களுக்கு பெருசா தெரியாது. அண்ணன் எங்க மேலதான் தப்பு, நாங்கெல்லாம் சாதாரண ஸ்கூல்ல தான் படிக்கணும், இந்த ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுங்களுக்கு ஆறுதல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல, நீ நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற, அதை புரிஞ்சுக்கிட்டு யாராவது உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, நிச்சயமா மாட்டாங்க, நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணோம்னா சில தப்பு பண்ணலாம்டா, அந்த வேலையை நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் சொல்லிட்டாரு. ஆமா 2 கோடி ரூபாய் கிடைக்கும், பண்ணா என்னன்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. தீனா 2 நாளைக்கு முன்னாடியே அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா இன்னும் ஒப்படைக்காம இவரோட கட்டுப்பாடுல வச்சிருக்காரு. ஏன்னா இப்படி பண்றேன்னு அசிஸ்டன்ட் கேக்குறான். இந்த பொண்ணு அதிக நாள் இங்க இருக்க காசும் ஏறிக்கிட்டே இருக்கும், அதனால தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்பதான் இவருக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது. ஏசிபிக்கு பொண்ணு வாங்கிட்டு தான் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு, ராம்போன்னு ஒருத்தனை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு, கவனமா இருந்துக்கோன்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் நான் பார்த்துப்பேன்ற மாதிரி இவர் தெனாவட்டா பேசிட்டு இருக்காரு. பார்த்தா இவரோட ஆளுங்கெல்லாம் அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்குறாங்க. என்ன ஆச்சுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சட்டுன்னு ஹீரோ எதிர வந்து நிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ தான் இந்த இடத்துக்கு வந்து எல்லாரு கூடயும் சண்டை போட்டுருப்பாரு. ஏறக்குறைய இங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இப்ப இந்த தீனாவையும் அடிச்சு போட்டுறாரு. தீனா அந்த மலர்ன்ற பொண்ணை லாக் பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்களா, அந்த கதவை திறந்து அந்த மலர்ன்ற பொண்ணை பாத்துறாரு. ஹீரோ நம்மளை காப்பாத்த வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஏசிபி கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி தான் பிளான் இருக்கும். இப்ப ஏசிபியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஏசிபியை பொறுத்த வரைக்கும் மூர்த்தி கிட்ட 2 கோடி ரூபாய் அட்வான்ஸ் மாதிரி வாங்கி தான் ஹீரோ கிட்ட தராரு. காசை வாங்கிட்டு ஹீரோ கிளம்பி போயிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல இந்த ஏசிபி இருக்காருல, சதாக்கு கால் பண்ணிட்டாரு. நீங்க கேட்ட பொண்ணு இப்ப என்னோட கஸ்டடியில இருக்கா, காசை தந்துட்டு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. லொகேஷன் அனுப்புங்க, நான் வரேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப வேகமா இந்த லொகேஷனுக்கு டிராவல் பண்ணி வராங்க. இவங்க வந்து பார்க்கும்போது ஏசிபியை காணோம். நீங்க வர சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன்ற மாதிரி இவங்க கால் பண்ணிட்டாங்க. ஏசிபி எடுக்க மாட்டாரு. ஹீரோ தான் இப்ப லைனுக்கு வராரு. ஹீரோ இருக்கார்ல, என்கிட்ட 2 கோடி ரூபாய் தந்துட்டு 10 கோடி ரூபாய் அடிக்கலான்னு பிளான போட்டாங்க, 10 கோடி ரூபாய் எனக்கு வேணும், என்கிட்ட நேரடியா காசை தந்துட்டு பொண்ணை கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. லொகேஷன் அனுப்புன்னு சொல்றாங்க. இவரும் லொகேஷன் அனுப்புறாரு. அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துலயும் ஹீரோ சொன்ன மாதிரி இல்ல. என்ன இல்லன்ற மாதிரி இவங்க முடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ சில விஷயங்களை சொல்றாரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. நான் இப்படி பண்ண போறதுக்காக என் மேல கோவப்படாதீங்க, இது மூலியமா எனக்கு நிறைய கமிட்மெண்ட்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல, உங்க மேல எனக்கு எந்த ஒரு கோவமும் இல்ல, நிறைய பசங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றதை பார்த்து தான் நான் அங்க இருந்து கிளம்பியே போனேன். நீங்க 10 கோடி ரூபாய் மூலியமா நிறைய பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, ஆனா தப்பான காரியத்தை பண்ணி நீங்க ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. என்ன நீங்க காப்பாத்தி கொண்டு போய் கோர்ட்டு வாசல்ல நிறுத்துங்க, நான் உங்களுக்கு 20 கோடி ரூபாய் தரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னங்க சொல்றீங்கன்ற மாதிரி இவர் ஆச்சரியப்படுறாரு. அந்த பொண்ணை காப்பாத்தி விட்டா நல்லதும் பண்ண மாதிரி ஆச்சு, 20 கோடி ரூபாயும் எனக்கு கிடைக்கும், சோ அந்த பொண்ணை நான் காப்பாத்த தான் போறேன்ற மாதிரி சபா கிட்ட இவர் கிண்டலா பேசுறாரு. யார் வந்தாலும் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவரோட இடத்துலயே அவங்கள தங்க வச்சிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருது. அவங்க ஹீரோவை பாக்குறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கௌதமுக்கு சபா கால் பண்ணி பேசுறாங்க. இங்க ராம்போன்னு ஒருத்தன் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கான், எங்களால தனியா ஹேண்டில் பண்ண முடியாது, நீ கிளம்பி வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் உடனே வரேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப வேகமா கிளம்பி சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னையில இருக்க எல்லா ரவுடியும் இவங்க டீம்ல சேர்த்துடுறாங்க. இப்ப ராம்போவை பத்தி இவர் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. ராம்போவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல பாக்ஸரா இருந்திருப்பாரு. பாக்ஸிங்ல இருக்கும் போது நிறைய மேட்ச் எல்லாம் ஜெயிச்சிருப்பாரு. ஆனா ஒரு மேட்ச்ல இவர்கிட்ட இருக்க கோச்சே இவருக்கு ட்ரக் எல்லாம் கலந்து தந்திருப்பாரு. ட்ரக் டெஸ்ட் எல்லாம் அவன் ஃபெயில் ஆயிட்டான். அதுக்கப்புறம் மேட்சே அவனால விளையாட முடியாம போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட கௌதம் இருக்காருல, நான் அவங்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாரு. அப்படி பேசும்போது இவர் இருக்காருல, உன்னோட கோச் வீரமணி உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு. வீரமணி மூலியமா இத பண்ணதே நான் தான் சொல்றாரு.
ஏன்னா ஹீரோ மேட்ச்ல விளையாண்டா அவர் ஜெயிச்சிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதனால ஹீரோ கோச்சை விலைக்கு வாங்கியிருப்பாரு, ட்ரக்கை கலந்து கொடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நம்ம ஃபர்ஸ்ட் வரதுக்காக எதுனாலும் பண்ணலான்னு என்னோட அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு, அதுதான் இன்னைக்கு பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கௌதம் பேசிட்டு இருக்காரு. ஓஹோ, என்னோட கரியரை காலி பண்ணதே நீதானா? உன்னை எதிர்த்து சண்டை போடுறதுல எனக்கு சந்தோஷம் தான். இந்த பொண்ணை கோர்ட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது என்னோட பொறுப்பு. என் அம்மா சொல்லியிருக்காங்க, நம்பி வந்தவங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட இருக்கணும்ட்டு. நான் அந்த விஷயத்த பண்ணுவேன்ற மாதிரி ஹீரோவும் இவர்கிட்ட சவால்லாம் விடுறாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. ஹீரோ இப்ப திருச்சிக்கு போனோம் பாத்தீங்களா, ஒரு 3 ரூட் வழியா தான் போக முடியும். அது எந்தெந்த ரூட்ன்றத பத்திலாம் தீனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த கௌதம்க்கு கால் வருது, அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசினா ஹீரோ தான் பேசுறாரு. எந்த ரூட் வழியா போக போறாருன்றத ஹீரோவே சொல்லிடுறாரு. இதை கேட்கிற எல்லாருமே பயங்கரமா கடுப்பாவுறாங்க. அவனுக்கு அவ்வளவு திமிரா போயிருச்சா, அவனை கண்டிப்பா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டோ, நீயே எதுக்காகடா போற ரூட்டை பத்தி சொன்னேன்னு கேட்கிறாரு. ஒரு காரணம் இருக்கு, எனக்கு இப்ப அந்த ஏசிபியோட ஹெல்ப் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி ஏசிபி நமக்கு காட்டுறாங்க. ஏசிபி மூர்த்தி கிட்ட 2 கோடி ரூபாய் வாங்கினார்ல, அந்த காசத்தா இல்லனா உன் பொண்டாட்டி புள்ளைங்களை விட மாட்டேன்ற மாதிரி மூர்த்தி மிரட்டிட்டு இருக்காரு. அப்பதான் கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. நான் சொல்ற விஷயத்தை நீங்க பண்ணணும், அப்படி பண்ணீங்கன்னா 2 கோடி ரூபாயை திரும்பி தந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. எதுனாலும் பண்றேன்ற மாதிரி அவரும் ஏத்துக்கிறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டா, அப்ப காசு திரும்பி தரப்போறியா? மச்சான், என் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக காசு கேட்டனே அப்படின்ற மாதிரி இழுக்கிறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நான் காசை எப்படியாவது ரெடி பண்ணி தரேன். இப்போதைக்கு இந்த காசை நான் சொல்லும் போது ஏசிபி கிட்ட தந்துருன்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. தரலாமா வேணாமான்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. ஹீரோ எந்த ரூட் வழியா வருவேன்னு சொன்னாரோ அந்த ரூட்ல ரவுடிங் எல்லாம் மொத்தமா நின்னுட்டு இருக்காங்க. இப்ப ஏசிபி அந்த இடத்துக்கு டீமோட வந்துடுறாரு. என்னடா எல்லா ரவுடிங்களும் இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க, முதல்ல வண்டியில ஏறுங்கடா அப்படின்ற மாதிரி வேணும்ட்டே ரவுடிங்களை கூட்டு போயிடுறாரு. அது மூலியமா ஹீரோவும் ஹீரோயினும் சேஃபா இந்த இடத்த தப்பிச்சிடுறாங்க. ஏசிபி, நீ சொன்ன மாதிரியே நான் தாண்ட வச்சிட்டேன், அதே மாதிரி நீ கேட்ட மாதிரியே பைக்கை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதனால ஹீரோ இருக்காருல, மச்சான் 2 கோடி ரூபாயை மூர்த்தி கிட்ட தந்துருன்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த ஃப்ரெண்டுமே சொன்ன மாதிரியே மூர்த்தி கிட்ட தந்துடுறாரு. அங்க இருக்க ஏசிபியோட வைஃபை காப்பாத்திடுறாரு. இப்ப தீனா இருக்கார்ல, இந்த ஏசிபி நாள் தான் காரியமே கெட்டு போயிருச்சுன்ற மாதிரி கௌதம் கிட்ட சொல்லிட்டாரு. கௌதமும் ஏசிபியை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. ஏசிபி இருக்கார்ல, எனக்கு ஒரு பிரச்சனைன்னு 2 கோடி ரூபாய் மேடம் கிட்ட கேட்டேன், மேடம் தான் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஹீரோ தரேன்னு சொன்னா அதுக்காக தான் அவனுக்காக வேலை பண்ண வேண்டியதா போயிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது சதா கிட்ட 2 கோடி ரூபாய் தாங்கன்னு சொல்லியிருப்பாரு, அவங்க தந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் ஹீரோக்காக ஹெல்ப் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி போன்ற மாதிரி கௌதமும் அனுப்பி வச்சிடுறாரு. ஹீரோவை மடக்கிறதுக்கு வேற ஒரு வழி இருக்கு, அவன் ஆசிரமத்துக்கு மொத்தமா போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மொத்த ரவுடிங்களும் ஆசிரமத்துக்கு வராங்க. அங்க இருக்க பசங்களை வச்சு மிரட்டலாம் நினைக்கிறாங்க. பார்த்தா பசங்க யாருமே காணோம். பசங்க யாருமே காணோம்னு தெரிஞ்சோன்னா இவங்களுமே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அப்ப ஹீரோவே கால் பண்ணிட்டாரு, என்ன பசங்களை வச்சு மிரட்டலான்னு பாத்தியா, நான் சேஃப் ஆகும் போதே பசங்களையும் சேஃப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. இவர் ஒரு வண்டியில வந்தார்ல, அதுக்கு பின்னாடியே பசங்க சேஃபா வேற ஒரு வண்டியில கிளம்பி போயிருப்பாங்க. ராம்போ, இது எல்லாத்தையும் பசங்களோட நல்லதுக்காக தானே பண்ற, அந்த மலர் 20 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னால, நான் உனக்கு 100 கோடி ரூபாய் தரேன், அவளை ஒழுங்கா என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இது 100 கோடி ரூபாயா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இருங்க பேசிட்டு வந்துடுறேன்ற மாதிரி மலர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. நீங்க 2 பேர் யாருங்க, கோடி கணக்குல என்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கீங்க, முதல்ல உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு நான் முடிவு பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அவங்களுமே அவங்களோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கௌதம் வேற யாரும் இல்ல, என் அண்ணன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட அப்பா இருக்காருல, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லி தான் வளர்த்திருப்பாரு. கௌதம பொறுத்த வரைக்கும் காலேஜை ரன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. எல்லா காலேஜையும் விட இவரோட காலேஜை நம்பர் 1 பொசிஷனுக்கு வர வச்சிருப்பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. தங்கச்சியும் சப்போர்ட்டிவா கூடியே இருந்திருப்பாங்க. 5% பேருக்கு நாங்க ஃப்ரீயா சீட்டு தரப்போறோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த ஐடியாவை தங்கச்சி தான் சொல்லியிருப்பாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க. அண்ணன் தங்கச்சின்னு 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. இவங்களை நினைச்ச அப்பாவும் ரொம்ப பெருமைப்படுறாரு. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா செகண்ட் இடத்துல குருமூர்த்தின்ற ஒருத்தரோட காலேஜ் தான் இருந்தது. அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாருன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் 7% நான் ஃப்ரீயா தரேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இன்சூரன்ஸ்லாம் போடுவேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. உண்மை என்ன தெரியுமா, அந்த ஸ்கீமை இவங்க கொண்டு வரலாம் நினைச்சிருப்பாங்க. அதுக்குள்ள குருமூர்த்தி காப்பி அடிச்சிட்டாரு. காரணம், இவங்க டீம்ல குணான்ற ஒரு நபர் இருப்பாரு. அவர் அப்பாவோட ரைட் ஹேண்ட் மாதிரி செயல்படுவாரு. அவர் அப்பா கூடயும் இருக்காரு, அந்த குருமூர்த்தி கூடயும் இருக்காரு. அவர் தான் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிருக்காரு அப்படின்றது தெளிவா புரிஞ்சிருது. அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஒரு பொண்ணு காலேஜ் மாடியில இருந்து குதிச்ச மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு குதிச்சு சாவறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வீடியோவை இப்ப கௌதம் பாக்குறாரு. அதுல அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலேஜ்ல சீட்டு வாங்குறதுக்காக நான் சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணேன்,
பண்ணேன். நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதை குணான்ற ஒருத்தன் வீடியோ எடுத்து வச்சிட்டான். அந்த குணா அந்த வீடியோவை காமிச்சு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான். எனக்கு வேற வழி தெரியல, சாவர் தான் ஒரே வழின்ற மாதிரி தான் அவங்க இறந்து போயிருப்பாங்க. இது மூலியமா குணாவை லாக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கௌதம் யோசிச்சிருப்பாரு. குணாவை கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிருப்பாரு. ஆனா அப்பா இருக்காருல, குணாவை வெளியே எடுக்கிறதுக்காக சில வேலைலாம் பண்ணிருப்பாரு. மேல் இடத்துல எல்லாம் பேசியிருப்பாரு. பையனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எதுக்குப்பா அந்த குணாவை இப்படி காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? அந்த குணா ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு உங்களை மிரட்டிட்டு இருக்கான்றது எனக்கு தெரியுது. என்ன விஷயம்ப்பா, எதனால என்கிட்ட சொல்லுங்க, நான் எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பேன்ற மாதிரி பையன் சொல்லிட்டாரு. பையன் இவ்வளவு சொல்றான்ல, பையன் கிட்ட விஷயத்த சொல்லிடலான்ற மாதிரி அப்பாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு வீடியோ வச்சுதான் என்ன மிரட்டிட்டு இருக்கான்ற மாதிரி அப்பா ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அப்பதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கேட்டிருப்பாரு. இவங்களுமே ஒன்னா இருந்திருப்பாங்க. அதெல்லாம் அந்த குணா கேப்சர் பண்ணி வச்சுட்டு தான் அப்பாவை மிரட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்ச இவர் இருக்கார்ல, குணாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. என்னப்பா, அப்பா கிட்ட பேசி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட போல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதுக்கப்புறம் வருஷம் வருஷம் எனக்கு ஒரு 50 சீட்டு தந்துரு போதும்ன்ற மாதிரி மிரட்டுறாரு. அந்த வீடியோவை மீடியாக்கு தந்துருவன்ற மாதிரி தானே என்னோட அப்பாவை மிரட்டிட்டு இருக்க, நீ என்னடா மீடியாக்கு தருது, நானே தந்துட்டேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப நியூஸ் ஆன் பண்ணி காட்டுறாரு. அப்பாவோட வீடியோவை பத்தி தான் நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்க. அப்பாக்கு இதனால கெட்ட பேர் வருமே, அதை கூட இவன் யோசிக்கலையான்ற மாதிரி குணா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. கண்டிப்பா என்னோட அப்பாக்கு கெட்ட பேர் வரதான் செய்யும், ஆனா அதை பாக்குறதுக்கு அவர் உயிரோட இருக்க மாட்டாருன்ற மாதிரி கௌதம் சொல்றான். எப்பவுமே நம்பர் 1 நீ இருக்கணும், அதுக்கு தடியா யார் வந்தாலும் சாவடிச்சிடலாம் நீங்க சொன்னீங்களப்பா. இப்ப தடியா நீங்க தான்ப்பா வந்திருக்கீங்க, உங்களால் தான்ப்பா எனக்கு நிறைய கெட்ட பேரு, நீங்க செத்து போயிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும்ன்ற மாதிரி அப்பாவை இவன் தான் சாவடிச்சிருப்பான். ஆனா அப்பா பண்ண தப்புக்காக தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இவன் கொண்டு வந்துருவான். நியூஸ்ல தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த குணா தான் அப்பா கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி குருமூர்த்தி கிட்ட சொல்லிட்டு இருப்பான். குருமூர்த்தியோட இடத்துல நான் சொல்ற மாதிரி ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கௌதம் மிரட்டுறாரு. இவனா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். குருமூர்த்தி ஒரு ஈவென்ட்ல கலந்துக்கிறதுக்காக வருவாரு. அந்த ஈவென்ட்ல ஜூஸ்ல ஒரு மருந்தை கலக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவனும் அதே மாதிரி கலந்துடுறான். அந்த ஜூஸை குடிச்ச நிறைய பசங்க இறந்து போயிடுறாங்க. இதுக்கு காரணம் குருமூர்த்தி தான் அப்படின்ற மாதிரி பிரச்சனை எழ ஆரம்பிக்குது. குருமூர்த்தியை லாக் பண்றதுக்காக கௌதம் தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பாரு. இப்ப ஆளுங்களாம் சேர்ந்த மாதிரி குருமூர்த்தியை லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. என்னன்னு தெரியல, தங்கச்சி சரியா பேச மாட்டாங்க. என்னமாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீ அப்பாவை கொன்னதை கூட நான் மன்னிச்சிருவேன், ஏன்னா அப்பா தப்பு பண்ணாரு அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. அப்ப தங்கச்சி அப்பாவை கொல்றத பாத்துருக்கா போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அப்பாவை கொண்டது கூட ஓகேன்னு, ஆனா இவ்வளவு பசங்களை நீ சாவடிச்சிருக்க கூடாது, நீ பண்ணது பெரிய தப்பு, அந்த குருமூர்த்தி மட்டும் தப்பானவன் இல்ல, நீயும் தப்பானவன் தான், இதை விட மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால அண்ணனுக்கு எதிராகவே கேஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த நேரத்துல தான் கௌதம் இருக்காருல, அந்த குருமூர்த்தி கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாரு. குருமூர்த்தியோட பொண்ணாதான் இந்த சபா இருப்பாங்க. மாமா, நான் உங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது மூலியமா நீங்களும் நம்பர் 1ல இருக்கலாம், நானும் நம்பர் 1ல இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ஐடியா குருமூர்த்திக்கு பிடிச்சிருக்கு. ஆமா, இவரை மாப்பிளையா மாத்திக்கலாம்னு யோசிக்கிறாரு. அதுக்கு உன்னோட தங்கச்சி இப்ப பிரச்சனையா இருக்கா, தங்கச்சி கதையை முடிச்சிரு, எல்லாம் ஸ்மூத்தா முடிஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி கௌதம் ஏத்திருப்பாரு. அதனால தான் தங்கச்சியை கொல்றதுக்காக துடிச்சிட்டு இருக்காரு. இவங்க தங்கச்சியை கொல்றதுக்கே பிளான் போட்டுட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் ஒரு வாட்ச்மேனுக்கு தெரிய வந்துருது. நீ இங்க இருக்காதமா, இந்த ஊரை விட்டு போயிடுமா அப்படின்ற மாதிரி அவர் தான் அனுப்பி வச்சிருப்பாரு. இதனால தான் இவரை ஸ்டார்டிங் சாவடிச்ச மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. இவங்க பக்கம் தான் நியாயம் இருக்குன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. உன் தங்கச்சி பக்கம் தான் நான் இருக்க போறேன், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவருமே தங்கச்சியை கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப தீனா இருக்கான்ல, நீங்க கவலைப்படாதீங்க, ஒருத்தனை தூக்கி இருக்கேன், அவன் மூலியமா ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. யாரை தூக்கி இருக்காருன்னு பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டை தான் தூக்கி இருக்காரு. இவனை அடிச்சா உண்மையை வாங்கிடலான்ற மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க. அடிக்காதீங்க, நானே சொல்றேன், ஆனா எனக்கு ஏதாவது காசு வேணும், என் தங்கச்சி கல்யாணத்துக்காக 25 லட்சம் ரூபாய் கேட்டேன், அவன் தரவே இல்ல, நீங்க அந்த காசை தாங்க, அவன் இருக்கிற இடத்த நான் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்கு அது ஒரு காசே கிடையாதுல்ல, அதனால 20 லட்சம் ரூபாயை இவங்க கிட்ட தந்துடுறாங்க. இப்ப அவன் இருக்கிற லொகேஷனை தெரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருங்கன்ற மாதிரி இவருமே ஹீரோக்கு கால் பண்றாரு. என்ன மச்சான், நீ சேஃபா தானே இருக்கன்ற மாதிரி பேசுறாரு. எங்க இருக்கன்ற மாதிரியும் கேக்குறாரு. இவரும் இருக்கிற இடத்தை பத்தி சொல்லிட்டாரு. கேட்டுக்கிட்டீங்களா, அவன் இங்கதான் இருக்கான், நீங்க பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. நம்ம இருக்கிற லொகேஷனை பத்தி ஷேர் பண்ண வேணாம் தானே பேசிக்கிட்டோம், எதுக்குங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இந்த மலர் கேக்குறாங்க. எங்க என் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணாங்க, அது கூட தப்பான்ற மாதிரி கேக்குறாரு. இல்லங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஏற்கனவே பண கஷ்டம் இருக்கு, ஒருவேளை அவருமே இப்படி மாறிட்டாருன்னா என்ன செய்வீங்க, நல்லவங்க கூட சில சமயம் கெட்டவங்களா மாறிடுவாங்க, அதுக்கு தான் சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு நிறைய ஜீப்லாம் வருது, ஆளுங்கெல்லாம் வராங்க. இவங்க சொன்ன மாதிரியே நடந்துருது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, வந்த எல்லாரு கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. அந்த தீனா தான் மொத்த ரவுடிங்களை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ இருக்கார்ல, தனியால இவங்க எல்லாரையும் சமாளிச்சிடுறாரு. இப்ப அதுக்கப்புறம் மலரை பார்த்த மாதிரி வந்துட்டு இருக்காரு.
நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாத்தீங்களான்ற மாதிரி இவங்க ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பத்தி இவருக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. மச்சான் நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்துல ஹீரோ தான் கல்யாண செலவுக்காக அவங்க கிட்டயே காசு வாங்கிக்கோ, அவங்க கிட்ட நான் இருக்கிற லொகேஷனை சொல்லுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மச்சான் நீ ஓகே தானே ஃப்ரெண்டு கேட்கிறாரு. ஓகேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீங்க சொல்றது உண்மைதாங்க, சில சமயம் நல்லவங்க கூட கெட்டவங்களா மாறிடுவாங்க. என் ஃப்ரெண்டு கெட்டவனா மாறக்கூடாதுன்னு நினைச்சேன், அதனால தான் நானே இந்த விஷயத்த பண்ண சொன்னேன். நீங்க எப்படியும் காசை ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் தர முடியும், அதனால தான் காசுக்காக இந்த ஏற்பாடை பண்ண வச்சேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை தாண்டி இவனுங்க எப்ப நம்மள பிடிக்கிறதுக்கு வருவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. இங்க வர வச்சு எல்லாரையும் அடிச்சாச்சுல, இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஸ்மைல் பண்றாங்க. சட்டுன்னு ஹீரோக்கு கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க அடி வாங்கி கிடந்த சிலர் இருக்காங்கல்ல, இத வீடியோ மாதிரி எடுத்து கௌதம்க்கு அனுப்பி வச்சிருக்காங்க. கௌதமும் இதை பார்த்து கோவப்படுறாரு. இவங்க ஜெயிலுக்குள்ள பேசினது வாட்ச்மேன் கிட்ட எப்படி போச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இவங்க டீம்ல சபரி அப்படின்ற ஒரு நபர் இருந்திருப்பாரு. அதாவது கௌதமோட ரைட் ஹேண்ட் மாதிரி சபரின்ற ஒரு நபர் இருந்திருப்பாரு. அவர் ஜெயில இவங்க பேசும்போது கேட்டிருப்பாரு. அவர் தான் வாட்ச்மேனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு, மலரை காப்பாத்திருப்பாரு. சோ அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நீ தான் இங்க இருந்தே இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கல அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவரோட கதையை முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு தான் கோர்ட்ல ஹியரிங்கா இருக்கும். ஹீரோ மட்டும் வந்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்காக இவருமே ஒரு பிளான போடுறாரு. அந்த கோர்ட் வாசல் கிட்ட நிறைய ரவுடிங்களை நிறுத்திடுறாரு. எப்படியும் கோர்ட்டுக்கு இந்த வழியா தானே வரணும், இந்த வழியை தாண்டக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் நிறுத்திடுறாரு. இப்ப லாயரும் வரமாட்டான்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கண்டிப்பா வரமாட்டான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பத்தி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கிறதா தான் இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இந்த இடத்துல தான் ஹீரோ பண்ணதை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ தனிப்பட்ட முறையில மலரை கூட்டிட்டு அந்த ஜட்ஜை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. ஜட்ஜி கிட்ட சில வீடியோலாம் காட்டுறாரு. அதாவது சபரிய உயிர் போற மாதிரி அடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் காட்டுறாரு. அதே மாதிரி தீனான்ற ஒரு ரவுடி கூட சேர்ந்து செயல்பட்டு இருக்காரு. மலர் சாட்சி சொல்றதை தடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதனால தான் ஜட்ஜஸ் முதல்ல அரெஸ்ட் பண்ணி விசாரிங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப மலர் இருக்காங்கல்ல, ஹீரோவோ ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த இடமான்னு கேக்குறாரு. இந்த இடம் தான், உள்ள வாங்கன்ற மாதிரி கூட்டு வராங்க. இந்த இடத்துல பார்த்தா பாக்ஸிங் எல்லாம் பண்ற மாதிரி ஒரு இடம் இருக்கு. பார்த்தா இருட்டா இருக்கிற இடத்துல இருந்து கௌதமும் சதாவும் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. என்ன இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க, அப்ப ஈரனே அண்ணன் கிட்ட மாட்டி விட்டுட்டாங்களான்னு நம்ம நினைப்போம். இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா தங்கச்சியா அண்ணனுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் நீ பண்ண தப்புக்கு சரண்டர் ஆயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் மட்டும் உன்னை கண்டுபிடிச்சேன், உன்னையும் சாவடிப்பேன், உனக்கு ஹெல்ப் பண்றவனையும் சாவடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவனை உன்னால சாவடிக்க முடியாதுன்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. அதையும் தான் பாப்போமே, நான் கண்டிப்பா சாவடிச்சிருவேன், மோதி பாக்குறதுக்கு அவனை வர சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் பேசுறாரு. ஒருவேளை நீ தோத்துட்டனா நீயே சரண்டர் ஆயிடுறியா அப்படின்ற மாதிரி தங்கச்சி கேக்குறாங்க. தோத்தா நான் கண்டிப்பா சரண்டர் ஆயிடுறேன், அவனை வர சொல்லு, மோதி பாத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி தான் இவங்க ஹீரோவை கூட்டு வந்திருப்பாங்க. இந்த சண்டையில எல்லாமே ஸ்மூத்தா முடிஞ்சிரும், எப்படியாவது ஜெயிச்சிருன்னு ஹீரோவை பார்த்து சொல்றாங்க. ஹீரோ ஏற்கனவே இவர் மேல கோவத்துல இருக்காரு. ஏன்னா இவரோட கரியரையே ஸ்பாயில் பண்ணிருக்காருல, அதனால ஹீரோவும் சண்டைக்கு ஓகே அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே இங்க இருக்க அந்த பாக்ஸிங் இடத்துக்கு வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே சண்டைக்கு தயாராகிறாங்க. ஹீரோ விட அவர் நல்லாவே சண்டை போடுறாரு, பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ முதல்ல அடி வாங்கிட்டு இருக்காரு. ஆனா போக போக ஹீரோ இருக்காருல, தடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. மொத்த வெறியும் இவர்கிட்ட காட்டணும்ன்ற மாதிரி பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அடிச்சு கீழே விழ வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அண்ணனோ சொன்ன மாதிரியே சரண்டர் ஆயிடுறாரு. அண்ணனுக்கு மட்டும் தண்டனை கிடைக்கல, அண்ணன் கூட ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல சதான்ட்டு, அவங்களுக்குமே தண்டனை எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. அண்ணன் தானே முதல்ல காலேஜ் ஹெட்டா இருந்தாரு, இப்ப மலர் அந்த காலேஜ் ஹெட் போஸ்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ இடம் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தார்ல, அந்த இடத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் மலரே பண்ணி தராங்க. இன்னும் நிறைய பசங்களை வச்சு நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் ஜோடியா மாறிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர் புதுசா ஆசிரமம் ஓபன் பண்ணியிருக்காருல, அம்மாவோட பேர்ல தான் ஆசிரமத்தை ஓபன் பண்ணியிருக்காரு. இதோடயே இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.